ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சேனல் ட்ரிகாக்ஸ் இன் தமிழ். ஸோ இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் இந்த ரெண்டு டீம் பத்தி டீம் ப்ரிவியூ பண்ண போறோம். நம்ம கூட பாத்தீங்கன்னா பிரபுராம் இருக்காரு அண்ட் ரேவந்த் இருக்காரு. ஸோ நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வி மெட் த்ரூ மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர். ஸோ நாங்க மூணு பேருமே அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா பேனலிஸ்டா இருக்கோம். ஸோ அந்த லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணுங்க. ஸோ கைஸ், பிஃபோர் கெட்டிங் இன் டு தி வீடியோ, ஹாய் பிரபு ப்ரோ அண்ட் ஹாய் ரேவந்த் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? Hi, hi. ஹவுஸ் திங்ஸ் I'm கோயிங்? good. All good. Yeah, all everything good. is going good. ஆமா. சோ அப்படின்றப்ப நம்ம இந்த ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டீம் பத்தியுமே பேச நிறைய இருக்கு அப்படின்னு தான் தோணுது. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ரேவந்த் ப்ரோட ஸ்டார்ட் பண்றேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரேவந்த் ப்ரோட ஸ்டார்ட் பண்ணாலே அவருக்கு பிடிச்ச டீமோட தான் ஸ்டார்ட் பண்ணணும். சோ பஞ்சாப் கிங்ஸை பத்தி ஸ்டார்ட் பண்ணலாம். ரேவந்த் ப்ரோ, உங்களுக்கு அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ, லைக் வந்து அவங்க ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ரெண்டே ஒரு லைன்ல சொல்லணும்னா, டெஸ்பரேட்டா எங்களுக்கு ஒரு இந்தியன் கேப்டன் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க ரொம்ப ப்ரியாரிட்டிஸ் பண்ணிட்டு மத்த கோர்லாம் பெஸ்டா செட் பண்றதுக்கு தவறிட்டாங்களோன்னு எனக்கு ரொம்ப தோணுது ப்ரோ. ஸோ அதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் என்னோட இனிஷியல் தாட்ஸ். ஸோ நம்ம போக போக நம்ம அதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ப்ரோ. கண்டிப்பாவே ப்ரோ, நம்ம அதை பத்தி டீடைலா பேசலாம். அண்ட் ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? உங்களோட கருத்து என்ன? ஆக்சுவலா பஞ்சாப் கிட்ட வந்துட்டு ஒரு நல்ல அமௌண்ட் இருந்துச்சு, ஒரு 110 இருந்தது. பட் அதை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது. என்ன சொல்றது, லைக் ப்ராப்பரா யூஸ் பண்ணல அப்படின்னு தான் தோணுது. ஸோ பார்ப்போம் ஃபர்தரா. ஆமா, எனக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்றது, நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். ஒரு ஒரு 110 crore வச்சுட்டு ஒரு டீம் வந்து நீங்க பில்ட் பண்ண போறீங்க அப்படின்றப்ப இது வந்து ரைட் டீமா அப்படின்னு கேட்டா ஐ திங்க் அதுல கொஞ்சம் கொஸ்டின் மார்க் இருக்குதான் செய்யுது. சோ அப்படின்றப்போ கெட்டிங் ஸ்ட்ரெயிட் இன்டு தி டீம், பஞ்சாப் கிங்ஸ் பத்தி பார்த்தோம்னா அவங்க டாப் பை வந்து கண்டிப்பாவே நமக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன். சோ அப்படின்றப்ப ஐ திங்க் அந்த அந்த ஒரு மூவ் டெஃபினெட்லி ரிக்கி பாண்டிங் இருந்ததுனால அந்த மூவ் வந்து டெஃபினட்டா ஒரு அட்வான்டேஜா நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்ல வந்து ஒரு வருஷம் ஃபைனல் கூட ஆடி இருக்காங்க. சோ அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து there are a lot of good things that have happened to them, and அதோட பாசிட்டிவா வச்சு பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் பிக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா மார்க்கோ யான்சன் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்காரு, யுஸ்வேந்திர சஹல், ஹர்தீப் சிங். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட பெஸ்ட் மூவ் ஒரு ஒரு பஞ்சாப் கிங்ஸோட மூவ் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்தியன் கோரை செட் பண்ணதான். ஏன்னா என்னைக்குமே அவங்களுக்கு அந்த இந்தியன் கோர் பிரச்சனையா தான் இருந்திருக்கு ஓவர் த இயர்ஸ். அவங்க வந்து இந்த டோர்னமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாததுக்கான காரணம் ஓவர் த இயர்ஸ்மே வந்து அந்த இந்தியன் கோர் இல்லாததான் அப்படின்னு எனக்கு தோணுது. சோ அப்படின்றப்ப அந்த ஒரு ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு, யுஸ்வேந்திர சஹல் இருக்காரு, ஹர்தீப் சிங் இருக்காரு, அதோட பாத்தீங்கன்னா நேஹல் வதேரா மாதிரி ஒருத்தர் ஃபார் த ஃபியூச்சர் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு போலிங் யூனிட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் யங்கான போலிங் யூனிட், வைஷாக் விஜயகுமார், ஒரு மாதிரி ஹர்ப்ரீத் பரார், எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த அந்த யங் கிராப் இருக்காங்க. சோ அப்படின்றப்போ தே வில் பிளே ஃபார் த நெக்ஸ்ட் 5 to 10 years அப்படின்றது வந்து டெஃபினட் தாட் ப்ராசஸ். சோ ப்ரோ, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதான் ஆக்சுவலா அவங்க வந்துட்டு அவங்க பண்ண மூவ் சரி. பட் ஆனா ஃபர்தரா அவங்க அதை வந்துட்டு ப்ராப்பரா கொண்டு போல. ஒரு 3 பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு 60 crore நீங்க ஃபர்ஸ்ட் செட்லயே செலவு பண்ணிட்டீங்க. ஆக்சுவலா வாய்ஸ் யாருக்காவது ரொம்ப இதுவா இருக்கா? ஏதாவது சவுண்ட் கேக்குதா? ரோஹித் தான். ஆமாமா, என்னோட வாய்ஸ் மட்டும் இதுவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், நான் நெட்வொர்க் ஒன்று மாத்திடுறேன். ஓகே, ஒரே நிமிஷம். ஆக்சுவலா ஃபேனே அணைக்க முடிஞ்சா அணைச்சிருங்க. ஆக்சுவலா ஃபேன் சவுண்ட் தான். அதான் ப்ரோ, அதையும் சேர்த்து அணைச்சிட்டேன். இது நெட்வொர்க்கே மாத்திட்டேன், ஃபேனையும் அணைச்சாச்சு. சொல்லுங்க ப்ரோ. ஓகே, அதான். ஸோ அந்த 3 பேருக்கு 60 கோடி அந்த கான்செப்ட்ல தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அடி வாங்கினது. ஒரு பாதி பர்சன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 62 crore வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்ஷதீப் அண்ட் சகலுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. மேபி ப்ராப்பரா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருந்தா வந்துட்டு நல்லா இருந்திருக்கும். அது ஒண்ணுதான். அண்ட் ஆஸ் யூஷுவல் டாப் பை ஸ்ரேயஸ் ஐயர் நான் கண்டிப்பா சொல்லுவேன், ஒரு நல்ல பை. கண்டிப்பா. மோர் ஓவர் மார்க்கோ யான்சன் கண்டிப்பா ஒரு நல்ல பை. அண்ட் ஒரு இந்தியன் கோர் அவர் ரிக்கி பாண்டிங் செட் பண்ணணும்னு நினைச்சதே ஒரு பெரிய விஷயம். அவருக்கு வந்துட்டு ஆக்சுவலா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் பண்ட்டுக்கு அவர் போவாருன்ட்டு. பட் ஸ்ரேயஸ் ஐயருக்கு போனது ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா பண்ட் அண்ட் சாரி ஸ்ரேயஸ் ஐயர் ரிக்கி பாண்டிங் ஃபர்ஸ்டே இருந்துச்சு ரிஷப் பண்ட்டுக்கு முன்னால. சோ அதனால அது வந்துட்டு ஒரு ரைட் மூவ். ஸ்ரேயஸ் ஐயரை வச்சு பண்ண போறாங்க. ஒரு நேகல் வதேரா மாதிரி ஒரு பிளேயரா இருக்கட்டும், அந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்து டீம்ல வைக்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் என்ன பண்ண போறாங்கன்ட்டு. பட் மோர் ஆர் லெஸ் பவுலிங்லாம் கொஞ்சம் சரியில்லை. டீடைல்டா பார்ப்போம்.
கண்டிப்பாவே ரேவந்த் ரோசோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியன் கோர் செட் பண்ணிருக்காங்க. சோ ஐ திங்க் ஹியூஜ் பாசிட்டிவ் ஃபார் PBK. அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ, பிரபு சொன்ன அதே மாதிரி தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 விஷயம் தப்பு பண்ணாங்க. இல்ல, எங்களுக்கு ஒரு இந்தியன் கேப்டன் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஓவர் ரேட் பண்ணி ஆல் அவுட் போய் ஸ்ரேயஸ் எடுத்துட்டாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 18 கோடி எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த எந்த ஒரு ஸ்பின்னருமே IPL இப்ப இவ்வளவு பிரைஸ்க்கு நான் பார்த்ததே இல்ல. இவருக்கு அடுத்தது ரஷீத் கான் தான் 15 கோடி நினைக்கிறேன் அவரோட கான்ட்ராக்ட். யுஸ்வேந்திர சஹல் வந்து இது வந்து ஒரு பெரிய மூவ். ஏன்னா இந்தியன் டீம்லயே அவருக்கு வந்து ரொம்ப ஆன் அண்ட் ஆஃப் தான் சான்ஸ் இருக்குங்கும் போது இந்த ஒரு மூவ் வந்து ரொம்ப பெரிய மூவ். சோ லைக் எனக்கு தெரியல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அவங்களோட இந்தியன் கோர் அப்படின்னு சொல்றீங்க. சோ வைசாக் விஜயகுமார்லாம் உங்க இன்எக்ஸ்பீரியன்ஸான அட்டாக் தான். சோ அவரை வந்து நீங்க லீட் ஸ்பின்னரா நீங்க எடுத்துட்டு போறீங்க, லீட் பேஸ் பவுலரா எடுத்துட்டு போறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லைக் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா மத்த எல்லா டீமுமே இவங்க பண்ண ஒரு மிஸ்டேக்னால வந்து மத்த டீம் எல்லாத்துக்குமே அட்வான்டேஜா போயிடுச்சு. இவங்க ஸ்ரேயஸ் ஐயருக்கு போனதுனால ஜாஷ் பட்லருக்கு போக முடியல, ஃபில் சால்ட்டுக்கு போக முடியல, போல்ட்டுக்கு போக முடியல. சோ புவனேஸ்வர் குமார் இந்த மாதிரி பிக் நேம்ஸ்க்கு அவங்க போயிருக்கணும். சோ அவங்க எடுத்த உடனே வந்து இப்படி போனதுனால லைக் வந்து ஏதோ ஒரு மாதிரியா லைக் ஏதோ 110 கோடி வச்சுட்டு பயங்கரமா சொதப்பிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்ரேயஸே நல்லா கேப்டன், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது வரைக்கும் அவர் வந்து ரொம்ப ரொம்ப கன்சிஸ்டன்டா ருத்ராஜ் மாதிரியோ இல்ல கான்வே மாதிரியோ இல்ல ஒரு சூரியகுமார் யாதவ் மாதிரியோ அவருக்கு ஒரு சீசன் இது வரைக்கும் இருந்ததே இல்ல. ருத்ராஜே நம்ம கன்சிஸ்டன்ட்னு சொல்ல முடியாது. ஒரு மேட்ச் தான் பண்ணிருக்காரு, ஒரு சீசன் தான் பண்ணிருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஆமா, மோரோவர் ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு அவர் பண்ண கேப்டன்சில பிளே ஆஃப்ஸ் எடுத்துட்டு போயிருக்காரு. இல்ல வித் பேட் வந்து ருத்ராஜ் கேக்வாட் எப்படி ஒரு கன்சிஸ்டன்டா வந்து நல்லா பண்ணிருக்காரு. ஒரு 500 ரன் சீசன் வந்து எப்பயுமே அவருக்கு வந்திருக்கு. 2021 பேப் டி பிளஸியோட சூப்பரான ஒரு சீசன். செஞ்சுரி 2 செஞ்சுரி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் ருத்ராஜ் கேக்வாட். அப்படி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 650 ரன்ஸ், ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு 50 அந்த மாதிரி ரொம்ப ஒரு பேட்டிங்ல வந்து ரொம்ப கன்சிஸ்டன்டா எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்ல. ஸோ 90+ ஏதோ ஒரு மேட்ச் அடிச்சிருக்காரு. இல்ல அதாவது இந்த பாயிண்ட் நான் அக்ரீடு தான். ஐ மீன் அவங்க சொதப்பிட்டாங்கன்ற பாயிண்ட் மேபி நம்ம அக்ரி பண்ணிக்கலாம். பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இந்தியன் கோர், அதாவது அடுத்த 5 வருஷத்துக்கான டீம், அடுத்த ஒரு 6 வருஷத்துக்கான டீம் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா எனக்கு தோணுது அந்த பேஸ்ல தான் அவங்க பார்த்திருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ வந்துட்டு ஒரு நேயல் வதேரா, வைசாக் விஜயகுமார், ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்தீப் சிங், யுஸ்வேந்திர சஹல், இவங்க 5 பேர் பாத்தீங்கன்னா ஐ திங்க் வில் பி சாலிட் பார்ட். பிரசாந்த் சிங் பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் நல்லா பண்ணாங்க, இன்ஃபேக்ட் ரீடைன் பண்ணாங்க. பிரப்சிம்ரன் மேல் நல்ல நம்பிக்கை வச்சிருக்காங்க. சோ என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா இவங்களோட பேட்டிங் வந்து நான் 2 வகையா பிரிக்க பாக்குறேன். அதாவது பேட்டிங் போலிங் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க பேட்டிங் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆர் மிஸ் பேட்டிங் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆனஸ்டாவே தோணுது. இப்ப இவங்க அடிச்சாங்கன்னா ஒரேடியா 260, 240, 260 அந்த மாதிரியோ இல்ல ஒரு 200+ பார் அப்படின்ற மாதிரி செட் பண்றதுக்கான அந்த ஸ்டாண்டர்ட் செட் பேஸ் செட் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பட் தி அதர் எண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கம்மியான ஸ்கோர், ஒரு நல்ல டர்னிங் விக்கெட்ல ஒரு கம்மியான ஸ்கோருக்கு ஆல் அவுட் ஆனதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கு. இப்ப நம்ம லாஸ்ட் இயருமே பிபிகேஸ் அந்த ட்ரெண்ட் பார்த்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தால வந்து அந்த 260 சேஸ் பண்ணாங்க. பட் பாத்தீங்கன்னா முல்லன்பூர்ல வந்து ஒரு ஸ்லோவான சர்ஃபேஸ்ல அவங்களால வந்து சில மேட்சஸ் அந்த 160, 170 டார்கெட்ஸ் அவங்களுக்கு சேஸ் பண்ண முடியல ஒரு சில கேம்ஸ். சோ அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பின் அட்டாக்ஸ் இவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த டீம்ல பாத்தீங்கன்னா பிரப்சிம்ரன் ஒரு பயங்கரமான, அதாவது அக்ரெசிவான பிளேயர். பட் அதான் ஒன்ஸ் அகைன் கன்சிஸ்டன்சி இஸ் an issue. நீங்க ஜாஷ் இங்கிலீஷ் ஆட போறீங்களா அப்படின்றத அவங்களுக்கு இப்ப அந்த ஓப்பனர் இல்லாத ஃபேக்டருக்கு நான் வரேன். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது ஒரு ஹியூஜ் ஹிட் ஆர் மிஸ் அப்படின்னு நம்ம பேசலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு 110 crores அப்படின்னு போறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து ஜானி பேரிஸ்டோ மாதிரி ஒருத்தர் இருந்தாரு, டேவிட் வார்னர் இருந்தாரு. அவர் இன்ஃபேக்ட் ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர். எக்ஸாக்ட்லி. இல்லையா நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கேன் வில்லியம்சனோ டிம் சைஃபர்ட்டோ, நீங்க நான் இப்ப எனக்கு மைண்டுக்கு தோன்ற நேம்ஸ் நான் சொல்றேன். ஒரு ரீசா ஹென்ட்ரிக்ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்சுவலா அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா டெவான் கான்வேக்கு போனாங்க, ரச்சின் ரவீந்திராக்கு போனாங்க. தே ஆர் டெசிக்னேட்டட் ஓபனர்ஸ். T20ல வந்துட்டு ரச்சின் ரவீந்திரா ஓபன் பண்றாரு, டெவான் கான்வே ஓபன் பண்றாரு. நான் என்ன சொல்றேன், ஓகே ஃபைன், நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டாய்னிஸ் எடுக்கிறீங்க, ஓகே இங்கிலீஷ் எடுக்கிறீங்க, ஓகே. பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டேவிட் வார்னர் ஒரு ஆஸ்திரேலியன் சர்க்கியூட்ல நல்லா பண்ணிட்டு இருந்தவர். அண்ட் மோர் ஓவர் ஹி கேன் டெலிவர் கன்சிஸ்டன்ட்லி வித் இஸ் பேட்.
அவர் பேட்டிங் 500 வந்துட்டு runs கண்டிப்பா sure. ஒரு ஷுவரு. பிளஸ் வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன சொல்றது, இப்போ வந்துட்டு அந்த ஸ்லோவா ஆடுறது வந்துட்டு முல்லன்பூர் மாதிரி விக்கெட்லாம் அவர் கொடுத்தீங்கன்னா நல்லா டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடிப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் உங்களால டேவிட் வார்னர் மாதிரி ஒரு பிளேயர் எடுக்க முடியல? இப்ப அவர் ரேவன் சொல்ற பாயிண்ட் கரெக்ட். மிடில் ஆர்டர்ல ஸ்ரேயஸ் ஐயர் கன்சிஸ்டன்சியா இல்ல. சோ அப்படி இருக்கும்போது நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓப்பனிங் யார் இறங்க போறான்னா பிரப்சிம்ரன், எகைன் ஒரு ஹிட் ஆர் ஜாஷ் மிஸ் இங்கிலீஷ். பிளேயர், எய்தர் ஆஃப் ஜாஷ் இங்கிலீஷ் ஆர் மார்க்கஸ் டாய்னிஸ் வச்சுப்போம். ஏன்னா மார்க்கஸ் டாய்னிஸ் ஓகே. வந்துட்டு பாண்டிங் வந்துட்டு ஓபன் பண்ண வைப்பாரு. சோ இப்படி Agreed. இருக்கும்போது ஒருத்தர் வந்துட்டு இட்டார் மிஸ், ஒருத்தர் வந்துட்டு அவர் ரோல்லே ஆட மாட்டாரு. இல்ல ஜாஷ் இங்கிலீஷ் நீங்க ஆட வச்சீங்கன்னா புது கமாடிட்டி, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டே இல்ல ஐபிஎல்ல, எஸ்பெஷலி இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஃபெமிலியர் கிடையாது. ஒன் இல்ல டவுன் வர ஆனா போறது ஸ்ரேயஸ் ஐயர். அவர் 100ல கூட அடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அது அது அடிச்சிருக்காரு. ஒரு finish. ஆமா ஆமா பட் ஒரு சாம்பிள் சைஸ் ரொம்ப கம்மி, IPL அதனால standard. சொல்றேன். ஆமா ஆமா ஆமா. சோ அதனால அது ஒண்ணு. இன்னொன்னு அடுத்து வர போறது ஸ்ரேயஸ் ஐயர். லைக் நாட் மோர் கன்சிஸ்டன்ட், பட் எபிலிட்டி இருக்கு. ஆனா ப்ரூவ் பண்ண முடியுமா, கேப்டன்சி பிரஷர் எடுத்து ஆட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அடுத்து வர போறவர் கிளென் மேக்ஸ்வெல். கிளென் மேக்ஸ்வெல் நம்ம பார்த்திருக்கோம் சீசன் ஆஃப்டர் சீசன். 2013-14 அப்புறம் அவர்கிட்ட இருந்து பேட்டிங்ல ஒண்ணுமே கிடைச்சது இல்ல. அன்பார்ச்சுனேட்லி இந்த சீசன் அவர் கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா அது சூப்பர் சம பஞ்சாபுக்கு. பட் அதுவும் கிடைக்கல. செஷான் சிங் அண்ட் நேஹல் வதேரா ஆனஸ்டா சொல்லணும்னா மேக்ஸ்வெல், ஏன்னா உங்களுக்கு சந்தோஷம். வாஷிங்டன் ஃப்ரீடம்க்கு நல்லா பண்ணாரு. அது ஆமா ஆமா அந்த ஒரு, ஏன்னா பாண்டிங் தான் கோச்சுமே. சோ அப்படின்றப்ப ஐ திங்க் அவங்களுக்கு அது ஒரு பெட்டரான ஒரு இதுவா கூட இருக்கலாம். நான் என்ன Continue பண்ணுங்க. சொல்றேன், அப்படி வாஷிங்டன் ஃப்ரீடம் நல்லா பண்ணிருக்காருன்னா ஸ்டீவன் ஸ்மித் நீங்க எடுத்துக்கலாமே. ஸ்டீவன் ஸ்மித் ஒரு ஓபனரு, நீங்க எடுத்து ஓபன் பண்ண வச்சிருக்கலாமே. கரெக்ட். பட் ஆனா நீங்க அவரோட அத பேட்டிங் லைனப் இல்ல வந்து அந்த ரிஸ்க் அவரோட நீங்க பேட்டிங் ஸ்டைல் எடுப்பீங்களா? வந்து அவரோட பேட்டிங் நீங்க ஸ்டைல் வந்து இப்போ ஸ்டாயினிஸ் இருக்கிற கரண்ட் ஐபிஎல் நீங்க ட்ரெண்டுக்கு ஒத்து வராதுன்னு இல்ல நினைக்கிறேன். இல்ல 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 நம்ம வந்துட்டு இப்ப வந்துட்டு ஸ்டாயினிஸ் வந்துட்டு அவுட் ஆஃப் பொசிஷன்ல இருந்து எடுத்து ஆட வைக்கிறோம். மோர் ஓவர் ஜாஸ் இங்கிலீஷுமே வந்துட்டு ஒரு அன்னோன் கமாடிட்டி. வேற ஸ்டீவ் ஸ்மித் வந்துட்டு இப்போ ஒரு 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 என்ன சொல்றது, புதுசா அந்த T20க்கு அடாப்ட் ஆகுறாரு. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வந்துட்டு ஆங்கர் எங்க வராங்கன்னா சஷாங்க் சிங்ல தான் ஆங்கரே வராரு. மோர் ஓவர் ஆமா. சஷாங்க் சிங்குமே ஒரு ஹிட்டர் தான். பட் நேகல் வதேரா தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரே ஆங்கர். ஏன் இன்னொரு ஒரு நல்ல ஒரு ஆங்கர் மேல வச்சுக்கலாம்ல அட் டாப். எனக்கு தெரியல, ஸ்ரேயஸ் ஐயரை வந்துட்டு அவங்க ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாங்க. நம்பர் 3ல வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் அதை பண்ண போறதா ட்ரஸ்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அவர் ஃபெயில் ஆகும் போதுதான் அந்த பேட்டிங் லைனை ஃபுல்லா கஷ்டப்படும். இது எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி ஹிட் ஆர் மிஸ் பிளேயர்ஸ் தான். ஒரு கிளென் மேக்ஸ்வெல்லா இருக்கட்டும், ஒரு மார்க்கஸ் டைனிஸ்க்குலாம் வந்துட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆப்போனன்ட் எல்லாம் காலி. ஒரு 15 ஓவர்லாம் நின்னுட்டாருன்னா ஆப்போனன்ட் எல்லாம் காலி. நான் அதை கன்ஃபார்மா ஒத்துக்கிறேன். மேக்ஸ்வெலுக்கு பட்டுச்சுன்னா அது அதுக்கு மேல அது 12 ஓவருக்கு அப்புறம் மேக்ஸ்வெல் வந்தாருன்னா அது ஒரு காலி. அதான் நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா 250 260 இந்த டீம் எதிர்பார்க்கலாம். ஒரு 140 சேஸ் அப்போ 30 ஃபார் 3 ஆயிடுச்சுன்னா கஷ்டப்படுவாங்க. அங்க இருந்து ஆனா வந்துட்டு அங்கதான் இது வந்து பண்றதுதான் செஷன் சிங் கஷ்டம். அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஆளுங்க நேகல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் என்ன சொல்றது, லாஸ்ட் சீசன் ஸ்ரேயஸ் ஐயர் வித் பேட் ஆக்சுவலா ரொம்ப ஓஹோன் பண்ணல. ஒரு குவாலிஃபயர் ஒன், பட் தேவைப்படுறப்ப பண்ணிட்டாரு. சோ ஸ்ரேயஸ் ஐயர் மேல எந்த இதுவுமே இல்ல. இல்ல பிரபு, சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு எக்ஸ்ட்ராடனரி ஐபிஎல் சீசன் எனக்கு தெரிஞ்சு எந்த ஐபிஎல் சீசன் எனக்கு தெரியல சரியா. எனக்கு ரொம்ப வருஷமா டெல்லி சர்க்கியூட்ல இருந்தாரு தவிர ஒரு டெல்லி டேர்டெவில்ஸா இருந்தப்போ வந்துட்டு ஒரு சீசன் நல்லா இருந்துச்சு. ஒரு 99 ஒன்னு அடிச்சாரு. ஒரு நல்ல 50s எல்லாம் நிறைய அடிச்சாரு. ஒரு 2-3 50s எல்லாம் அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் சீசன் நினைக்கிறேன் ஸ்ரேயஸ் ஐயர் வந்த ஃபர்ஸ்ட் சீசன். அப்பவே அவர் கேப்டனா இருந்தாருன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. அந்த டைம் 2018ல. ஆமா, கம்பீர் விட்டப்ப கேப்டன். கேப்டன் அந்த 2018ல வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் தான். ஆமா அவர் இல்ல இல்ல அவரே உட்காந்துக்கிறேன்ட்டாரு. எனக்கு வந்துட்டு லைக் கேம் அஃபெக்ட் ஆகுது, எனக்கு என்னோட அமௌண்ட்டும் வேணாம், நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர்லாம் ஜென்டில்மேன். பட் இப்ப என்னன்னா அந்த கேப்டன்சி பிரஷர் பிளஸ் அந்த பிரைஸ் டாக் பிரஷர் ஸ்ரேயஸ் ஐயர் மேல விழுமோ. ஒரு நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஒரு வந்துட்டு கிறிஸ் மாரிஸ் ஆகட்டும், நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த டேக் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இது பண்ணிச்சு. எனக்கு தெரிஞ்சு பேட் கமின்ஸ் மட்டும்தான் ஒரு மாதிரி பூசி முழுகின மாதிரி ஒரு ஃபைனல்ஸ் கொண்டு வந்துட்டாரு. ஸ்டார்க் ஆனா ஃபர்ஸ்ட் இனிஷியலா அடி வாங்கினாரு. பட் கடைசியில அவரும் வந்துட்டு ஒரு வின்னிங் சைடு போயிட்டாரு. ஒரு யுவராஜ் சிங் எடுத்துக்கோங்க, ஒரு 16 crore போனாரு, 14 crore போனாரு, ஒன்னும் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது அந்த பிரைஸ் டேக் மட்டும் அவர் மேல விழுந்துருச்சு. ஏன்னா இப்ப பிரைஸ் டேக் மட்டும் இல்ல, கேப்டன்சி வேற விழுப்புது. இந்த விஷயத்துல கேகேஆர் பாராட்டியே ஆகணும். அஜிங்கியா ரஹானே உள்ள போட்டு அவரை வந்துட்டு இப்ப அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் பேஸ் பிரைஸ்ல அவர் எடுத்து போட்டு
அதான் சோ அவரை கேப்டனா போட்டாங்க. வெங்கடேஷ் ஐயருக்கு பிரைஸ் டேக் பிரஷர் மட்டும்தான். இப்போ இவர் மேல வந்துட்டு பிரைஸ் டேக், கேப்டன்சி 2 பிரஷர் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா இந்தியா டீம்ல கூட அடுத்து வந்து ஆடுவாரு. இப்ப அது ஒண்ணு மட்டும் தான் பிரச்சனை. பட் பாப்போம், ஃபர்தரா பாப்போம். ஏன்னா இவங்கள்ட்ட என்னன்னா இந்த டீம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல், நான் பவுலிங் பத்தி நம்ம டச் பண்ணல, பட் நான் ஸ்டார்ட் டச் பண்ணிடுறேன். பண்ணல. இந்த இந்த டீம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங்கை ட்ரஸ்ட் பண்ணி தான் இருக்கு. ஹர்ஷதீப்புக்கு ஒரு எக்ஸாக்ட்லி. இந்த பவுலர் இல்ல, சப்போர்ட் பவுலர் இல்ல. நீங்க ரீப்ளேஸ்மெண்ட். யான்சன் சொல்லலாம், யான்சன் நீங்க சொல்லலாம் சப்போர்ட் பண்ணுவாரு, ஆனா அவரும் அடி வாங்குவார். அவரும் வந்துட்டு லைக் கன்ஃபார்ம்லாம் கிடையாது. இப்போ ஏதோ சவுத் ஆப்பிரிக்கா டூர்ல நல்லா போட்டாரு, பட் அவருமே கொஞ்சம் எக்கனாமிக்கலா அடி வாங்குவார். இன்னொன்னு எக்ஸாக்ட்லி. செகண்டரி பவுலர் ஃபார் செகல், யுஸ்வேந்தர் செகலுக்கு ஹர்ப்ரீத் பரார் வச்சிருக்கீங்க. ஹர்ப்ரீத் பரார் வந்துட்டு ஓகே, நீங்க ட்ரஸ்ட் பண்ணலாம். பட் என்ன சொல்றது, லீத்தலா இருப்பாரா? ஒரு என்ன சொல்றது, இப்போ இந்த பக்கம் ஆஷ் போடுறாரா, அந்த பக்கம் ஜட்டு, இல்ல இந்த பக்கம் சாண்ட்னர், அந்த பக்கம் அல்லா கசன்ஃபர். அல்லா கசன்ஃபர்ட்ட வேரியேஷன் இருக்கு. வேற ஹர்ப்ரீத் பரார் மோர் ஓவர் ஒரு லைக் ஒரு மாதிரி ஃபிளைட் பண்ற பவுலர் தான், அவர்கிட்ட வேரியேஷன் கிடையாது. சோ இங்கதான் வந்துட்டு அவங்க மாட்டிக்க போறாங்க. ஒரு யஷ் தாக்கூர் எடுப்பாங்க, இல்ல வந்துட்டு இவரு வைஷாக் விஜயகுமார் எடுப்பாங்க, இல்லனா வந்துட்டு என்ன சொல்றது, இவங்க இல்ல 2 நீங்க பேரு. என்ன இவங்களை பண்ணணும், விட்டா குல்தீப் சென் தான் எடுக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க குல்தீப் bro. சேன் தான் இருக்கணும். இல்ல நீங்க மேல வந்து ஜாஷ் இங்கிலீஷ டிராப் பண்ணிட்டு நீங்க அந்த பிரியான் ஷாரியா மாதிரி ஒரு பேட்டர் நீங்க ஆடிட்டு கீழே பாத்தீங்கன்னா திரும்ப லாக்கி ஃபர்கசன் மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு போகணும், இல்ல ஒரு அஸ்மத்துல் ஓமர் சாய் மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு போகணும். வேற அந்த ரிஸ்க் அவங்க எடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. பட் இல்ல நீங்க என்ன பண்ணலாம், நீங்க 2 பேர் ஆடலாம். நேஹல் வதேரா ஆடலாம். ஒன் மோர் இந்தியன் பேட்டர் நான் மிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். நீங்க நேஹல் வதேரா ஆடிட்டு அவங்களுக்கு வேற இந்தியன் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியா ஆக்சுவலா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். முஷீர் கான் இருக்காரு, முஷீர் கான். பட் அவருமே ஆமா, வந்துட்டு ஒரு பட் அண்டர் 19 பிளேயர் தான். பிரியன் அண்டர்ஸ்ட் ஷாரியா, குவாலிட்டியா தான். பிரியன் ஷாரியா இருக்காரு. பிரியன் ஷாரியா ஆமா, வந்துட்டு டெல்லி இஸ் பிரீமியர் லீக்ல ஆல்ரவுண்டர். சிக்ஸ் அடிச்சாரு. ஆமா. பட் நம்ப முடியுமா ஐபிஎல் கேலிபர்ல வந்து நல்லா பண்ண முடியுமா? நம்ம பாத்துருக்கோம், சமீர் ரிஸ்வி ஒரு மேட்ச் வந்துட்டு ரஷீத் கான அடிச்சாரு. அந்த கேலிபர் இருக்கு. நீங்க பேக் பண்ணீங்கன்னா அந்த பசங்க கொடுப்பாங்க. சின்ன பசங்களா இருந்தாலும் அவங்களுக்கான அந்த ஒரு இது கிடைக்கும். பட் நீங்க பேக் ஆமா. பண்ணணும். பேக் பண்ணுவீங்களா? அந்த ஒரு கொஸ்டின் மார்க் தான். பஞ்சாப்ல வந்துட்டு பேக்கிங் எல்லாம் கிடையவே கிடையாது இத்தனை 15 வருஷத்துல. பட் பேக் பண்ணாங்கன்னா கண்டிப்பா டிஸ்ட்ரிக்ட். இந்த டீம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ஓரியன்ட் டீம் தான். இது வந்துட்டு லாஸ்ட் இயர் எஸ்ஆர்எச் எப்படி இருந்துச்சோ அவங்க மாதிரி கிடையாது. பட் ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிட் ஆர் மிஸ் பிளேயர்ஸ் தான். அந்த ஹிட் ஆர் மிஸ் பிளேயர்ஸ்க்கு எல்லாம் இந்த சீசன் கிளிக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஒரு பிளே ஆஃப்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் மோர் ஓவர் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிபிகேஸ் எல்லாம் வந்துட்டு பிளே ஆஃப்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு ரீவேம் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த சீசன் செட் பண்ணிட்டு அடுத்த சீசன் வந்துட்டு ஓகே ஒரு கப் அடிக்கலாங்கிற மென்டாலிட்டில வரணும். ஆனா இந்த டீம் இந்த பவுலிங் வச்சுட்டு கப் அடிக்க முடியுமான்னு தெரியல. பட் பாப்போம். ஆமா. சோ ரேவந்த் ப்ரோ, உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி நானுமே அந்த பவுலிங் ஆங்கிள் நான் டச் பண்ணிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த இந்தியன் பவுலிங் கோரை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங், யுஸ்வேந்திர சஹல் இவங்க 2 பேரோட 8 ஓவர் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்க போகுது என்ன பொறுத்த வரைக்கும். அந்த ரெண்டு பேரோட ஓவர்ஸ் தான் இஸ் கோயிங் டு செட் த டோன் அப்படின்னு தோணுது. அண்ட் யஷ் தாக்கூர் அண்ட் வைஷாக் விஜயகுமார் இவங்க 2 பேருடைய ஸ்லோயர் ஒன்ஸ் ஐ திங்க் ரொம்ப ஒர்க் அவுட் ஆக போகுது முலன்பூர்ல அப்படின்னு தோணுது. ஏன்னா வைஷாக் விஜயகுமார் வந்து ஆர்சிபி அதாவது சின்னசுவாமியில ஆடும் போதே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு டீசென்டாவே போட்டிருக்காரு அவரோட வேரியேஷன்ஸ்ல. சோ அப்படின்றப்ப முலன்பூர்ல இட்ஸ் கோன் பி வெரி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு தோணுது. சோ ரேவந்த் ப்ரோ, நீங்க இந்த போலிங் பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இது எந்த அளவுக்கு லைக் ஹர்ஷதீப் வந்து ஒன் ஆஃப் தி டைம்ல வந்து ஒரு ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து மோஸ்ட் இம்ப்ரூவ் பவுலர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அவர் ஸ்விங்கா இருக்கட்டும், இல்ல யாக்கர் டெலிவர் பண்றதா இருக்கட்டும், மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் பவுலர். சோ எனக்கு வந்து நீங்க வந்து ஆல்ரெடி உங்களுக்கும் அவருக்கும் ஒரு டீல் வந்து ஒரு நெகோசியேஷன்ல ஒத்து போறாதனாலதான் வந்து அவர் வந்து இப்போ ஆக்ஷனுக்கே வந்திருக்காரு. நீங்க அவரை எடுக்கிறதுக்கு பதிலாவே நீங்க நான் என்ன சொல்வேன்னா ஷமி, புவனேஸ்வர் குமார் அந்த மாதிரி ஒரு லைன் அப், லைக் ஷமி, புவனேஸ்வர் குமார் அந்த மாதிரி ஒரு பவுலிங் லைன் அப் எடுத்துருக்கலாமோ எனக்கு தோணுது. ஏன்னா 2 பேருமே இப்ப இவங்க போயிருந்தாலுமே கூட 11 கோடினால கூட மத்த டீம் தூக்கிப்பாங்களான்னு தெரியல எனக்கு. ஷமி, புவனேஸ்வர் குமார்னா வந்து ஒரு பயங்கர டெட்லியா இருக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு ரெண்டு பவுலருமே வந்து டெத்தில் நல்லா பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து பவர் பிளேல ஸ்விங் பண்ணுவாரு, ஒருத்தர் வந்து ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போடுவாரு, கரெக்ட் லைன்ல இருந்து போடுவாரு. நீங்க ஷமி, புவனேஸ்வர் குமார் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலிங் லைன் போயிருக்கணும். நீங்க 18 கோடி கொடுத்து நீங்க ஒருத்தர் வாங்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 7 ல இருந்து 8 மேட்ச் கண்டிப்பா ஒரு அடி வாங்குவாரு. ஏன்னா அந்த மாதிரிதான் இப்ப இருக்கு கரண்ட். எந்த பெஸ்ட் பவுலரா இருந்தாலும் ஒரு நிறைய அடி வாங்குறாங்க. இப்ப எல்லா பவுலர்ஸுமே அடி வாங்குறாங்க எக்ஸப்ட் பும்ரா தவிர.
எல்லாருமே அடி வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரே பவுலர் மேல 18 கோடி இன்வெஸ்ட் பண்ணது எனக்கு தெரியல. ஆனா மோஸ்ட் இம்ப்ரூவ் பவுலர் லைக் வந்து சீக்கிரமாவே நான் ரொம்ப சின்ன பையன் தான், இல்ல நல்லாவே வளர்ந்து வந்திருக்காரு. நான் ஆக்சுவலா வந்துட்டு அவங்க 18 crores ஃபார் இவருக்கு ஒதுக்குனது நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். பிகாஸ் இப்போ கரண்ட் இந்தியால பும்ராக்கு அடுத்து பெஸ்ட் பவுலர்னு பார்த்தா ஷமி ஃபுல்லா இன்ஜூர்டா இருக்காரு. ஷமி இருந்தா ஷமி தான். பட் ஷமி இன்ஜூர்டா இருக்காருங்கிற ஒரே காரணத்தினால நான் செகண்ட் பவுலர் ஹர்ஷதீப் தான் சொல்லுவேன். 18 crores அவருக்கு போனது தப்பு இல்ல. ஒரு சப்போர்ட் அக்செப்டபிள். பவுலரா ஆகாஷ்தீப் நீங்க எடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் ஆகாஷ்தீப் மாதிரி ஒரு பவுலரோ இல்ல ஒரு ஆவேஷ் கான் மாதிரி ஒரு பவுலரோ இல்ல பிரசித் கிருஷ்ணா மாதிரி ஒரு பவுலரோ நீங்க எடுத்திருக்கலாம். அங்கதான் உங்களுக்கு ப்ராப்ளம். பிரசித் கிருஷ்ணாவோ ஆவேஷ் கானோ நீங்க எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. செகண்டரி பவுலரா சூப்பரா இருந்திருப்பாங்க. இப்ப அந்த பிரசித் கிருஷ்ணா இல்லாதான் என்ன சொல்றேன், ஒரு இஷாந்த் சர்மாவையாவது எடுத்திருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு செகண்டரி பவுலரா சூப்பரா இருப்பாரு. அவர் 14 மேட்சஸ் கண்டிப்பா ஆடுவார். அவர்கிட்ட பிரச்சனையே இருக்காது. அங்கதான் கண்டிப்பா. லேக் ஆயிட்டாங்களோன்னு தோணுது. மோர் ஓவர் இப்ப யான்சன் எடுத்திருக்காங்க. போன வாட்டி அவங்களுக்கு இருந்த ஃபாஸ்ட் பவுலர்லாம் நேதன் எலிஸ், ககிசோ ரபாடா, ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது குட் காம்பினேஷன் ஆஃப் பவுலர்ஸ். இந்த வாட்டி அவங்க போயிருக்கிறது மார்க்கோ யான்சன், அவரை விட்டா அஸ்மதுல்லா ஓமர்சாய். இவங்க 2 பேர் மட்டும்தான் அவங்களுக்கு ஆப்ஷன். ஆமா, ஆர்டிஎம் பொறுத்த வரைக்கும் இவங்க ரபாடாக்கு ஆர்டிஎம் போட்டிருக்கலாம், ஹர்ஷல் பட்டேல் ஆர்டிஎம் போட்டிருக்கலாம். நீங்க சொன்ன நேதன் எலிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவ்வளவு கம்மியான பிரைஸ்ல வந்தார், அவருக்கு ஒரு ஆர்டிஎம் போட்டிருக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். பட் இவங்க இப்ப என்ன ப்ராப்ளம்னா இவங்க லாக்கி ஃபர்குசன், அஸ்முத் ஓமர்சாய் 2 பேருமே இவங்களால ஆட முடியாது 11ல. ஏன்னா இப்ப நீங்க வந்து இப்போ ஜார்ஜ் இங்கிலீஷ் வச்சுதான் அந்த டாப் ஓபன் பண்றீங்க அப்படின்னே வச்சுப்போம். இப்ப அவங்க மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெல்பர்ன் ஸ்டார்ஸுக்கு வந்து மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ஜெனரலா ஓபன் பண்ணுவார். சோ அப்படின்றப்ப வந்து நீங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ரெடியா இல்ல நானு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐ திங்க் தென் யூ வில் ஹேவ் டு மேபி காம்ப்ரமைஸ் பிளே இந்தியன் ஓபனர் அட் டாப். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு மாதிரி பேட்டிங்கை தின் பண்ணிட்டு லாக்கி ஃபர்குசனோ இல்ல அஸ்மத் ஓமர்ஸையோ ஆடிட்டு ஒரு ஃபாரின் ஆப்ஷன் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும். அந்த மாதிரி தான் போகணும். ஆக்சுவலா நீங்க பேட்டிங்ல கையே வைக்க கூடாது. பேட்டிங்ல கை வச்சீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிரும். உங்க டீமே பேட்டிங் நம்பி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க பேட்டிங்ல கைய வச்சீங்கன்னா பிரச்சனை. ரேவந்த் நீங்க என்ன நினைக்கிறீங்க, பேட்டிங்ல கைய வைக்கலாமா இல்ல? இல்ல பேட்டிங்க பத்தி நான் வந்து ரொம்ப ஹைலைட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நீங்க அவங்க எடுத்திருக்க பேட்டிங் லைனப்ல வந்து பாத்தீங்கன்னா யாருமே ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயரே கிடையாது. எல்லாமே ஹிட் ஆர் மிஸ் தான். கன்சிஸ்டன்ட்னு சொல்ல போனோம்னா ஒரு 2 பேர் சொல்லலாம். பிரப்சிமரன் சிங் வந்து நல்ல ஒரு 74, 50 அப்படி இப்படின்னு அடிச்சிருக்காரு. அவர் நல்லா கொஞ்சம் ஒரு 7-8 ஓவர் நிப்பாரு. சோ மத்தபடி வந்து உங்களுக்கு எல்லாருமே லைக் ஸ்டாயினிஸும் ஹிட் ஆர் மிஸ் தான். மேக்ஸ்வெல் ரொம்ப பயங்கரமான அவர் மேக்ஸ்வெல்னு சொல்லி சொல்லியே வந்து இங்க அவரோட ஐபிஎல் கெரியருக்கே எண்ட் வந்துருச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு லைக் வந்து பேட்டிங் லைனப் வந்து மத்த டீம் கம்பேர் பண்ணும்போது வந்து ரொம்ப ஒரு டவுட்டபிள், ஒரு ரொம்ப அன்ஸ்டேபிளா தான் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்ஸ் இந்த ப்ளூ மூன் தான் அடிக்கிற மாதிரியான ஒரு பிளேயர்ஸா இருக்காங்க போது எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஆனா ஒர்க் அவுட் இதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இல்ல லைக் முடிச்சிடுறேன். ஆனா இந்த பேட்டிங் லைனப் மட்டும் கிளிக் ஆயிடுச்சுன்னா பயங்கரமான சக்சஸ் கொடுத்துரும் அவங்களுக்கு. ஆனா எந்த அளவுக்கு வரும்னு தெரியல எனக்கு. அக்ரீட் தான். இல்ல இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் அவங்க என்ன பண்ணலாம்னா, நம்பர் 3 ஷ்ரேயஸ் ஐயர், நம்பர் 4 சஷாங்க் சிங், அவங்க 2 பேரை வந்து டாப் ஆஃப் தி ஆர்டர் ப்ரமோட் பண்ணிட்டு அவங்கள ஆங்கர் ரோல் ஆட சொன்னீங்கன்னா, அதாவது அவங்க 2 பேர் அவங்க ஸ்டேபிளா ஒரு 2 நிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு சஷாங்க் சிங் செட்டில் ஆயிட்டாருன்னா அவரால் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி மிடில் ஆர்டர் நீங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் அந்த மாதிரி கொண்டு வந்தீங்க. இல்ல மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் மேல ஆடுறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஆடினீங்கன்னா மேபி அந்த என்ன சொல்றது ஒரு கன்சிஸ்டன்சி ரேவந்த் ப்ரோ சொன்னார்ல அதுக்கோ இல்ல வந்து ஒரு ஷீட் ஆங்கர் ரோல் ஆடுற மாதிரி ஒரு பிளேயருக்கு அவங்க யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா நீங்க சஷாங்க மேல இருக்கிறதுக்கு நான் நேகல் வதேராவை மேல இருக்குவேன். இன்னொன்னு என்னன்னா இந்த டீம் ஃபுல்லா ரைட் ஹேண்டட் ஸ்டாக்கடா இருக்கு. நம்ம எப்படி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் லெஃப்ட் ஹேண்டரா இருக்குறோமோ இவங்க ஃபுல்லா ரைட் ஹேண்டரா இருக்கு. நேகல் வதேரா வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த லைனப் எப்படி பிடிக்கணும்னா பிரப்சிம்ரன், ஸ்டாயினிஸ், ஷ்ரேயஸ் ஐயர் இவங்க 3 பேருக்கு அப்புறம் நீங்க நம்பர் 4 நேகல் வதேராவை தான் ஆட வச்சாகணும். நம்பர் 5 கிளென் மேக்ஸ்வெல், நம்பர் 6 வந்துட்டு சஷாங்க் சிங் வருவாரு. நம்பர் 7 வந்துட்டு ஸ்டாயினிஸ் ஓபன் ஆகும். பிரப்சிமரன், ஸ்டாயினிஸ், ஷ்ரேயஸ் ஐயர் ஓபனிங், நேகல் வதேரா அட் நம்பர் 4, கிளென் மேக்ஸ்வெல், சஷாங்க் சிங், மார்க்கோ யான்சன்
ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஆக்சுவலா அஸ்மதுல்லா ஓமர் ஜாயோட தான் போவேன். ஏன்னா மோர் ஓவர் அவர் ஆப்கானிஸ்தான் தான், சப்கான்டினென்ட்ல அவருக்கு நல்லா போட வரும். குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு மாதிரி நல்லா போட்டிருக்காரு. அவருக்கு அந்த நியூ பால்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதனால கண்டிப்பா நான் ஓமர் ஜாய் தான் எடுப்பேன். எனக்கு வந்துட்டு இவர் வேணாம், லாக்கி ஃபெர்கியூசன் இப்போதைக்கு வேணாம். இன்கேஸ் எனக்கு லாக்கி ஃபெர்கியூசன் எப்போ தேவைப்படுவார்னா, ஒரு கொல்கட்டா மாதிரி ஒரு விக்கெட், ஒரு அடிச்சு ஏத்துற விக்கெட்லயோ, இல்ல குஜராத் அகமதாபாத்ல ஆடும்போது அகமதாபாத் மாதிரி ஒரு சர்ஃபேஸ்ல வந்துட்டு அவர் வந்துட்டு கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இடத்துல மட்டும் நான் ஓமர் ஜாயை எடுத்துட்டு இது பண்ணுவேன். அங்க ஏன் நான் வந்துட்டு இது பண்றேன்னா, ஒரு கொல்கட்டா மாதிரி விக்கெட்ல அந்த பவுன்ஸ் ஃபேக்டர் நல்லா இருக்கும். கொல்கட்டாவோ இல்ல ஒரு வான்கடேவோ இல்ல வந்துட்டு நம்ம அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியமோ, இந்த 3 ஸ்டேடியத்துல வந்து அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும். ஸோ அப்ப லாக்கி ஃபெர்கியூசன் எஃபெக்டிவா இருப்பாரு. நான் ஆக்சுவலா ஈடன் கார்டன்ஸ்மே கூட கொஞ்சம் தவிர்ப்பேன். ஏன்னா ஈடன் கார்டன்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் ரன்ஸுக்கு போவாரு மேபி லாக்கி ஃபெர்கியூசன். பட் ஈடன் கார்டன்ஸ் வந்துட்டு அவருக்கு ஒரு ஐடியல் விக்கெட். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இது மட்டும் பண்ணுவேன். அடுத்து வந்துட்டு ஓமர் ஜாய்க்கு அடுத்து ஹர்ப்ரீத் பிரார், எய்தர் ஆஃப் யஷ் தாக்கூர் ஆர் வைஷாக் விஜயகுமார். ஸோ இதுதான் அந்த 10th ஸ்லாட். 11th ஹர்ஷ்தீப். இம்பாக்ட் சப்பா நான் வந்துட்டு யுஸ்வேந்தர் சகல் கொண்டு வருவேன். உங்களுக்கு ஆக்சுவலா பேட்டிங்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா ஹர்ப்ரீத் பிரார் நம்பர் 8 வராரு, சரி நம்பர் 9 வராரு, அவர் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பேட்டிங் இருக்கு. நீ ஆல்டர் பண்ண வேணாம். யஷ் தாக்கூர் ஆர் வைஷாக் விஜயகுமார் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங், இவங்க 2 பேரு. யுஸ்வேந்தர் சகல் ஆஸ் இம்பாக்ட் சப். ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு மாதிரி டீசென்ட்டா நம்ம இது பண்ணிட்டோம். பட் யா லெட்ஸ் see பாப்போம் என்ன ஆகுது இந்த லைனப்ஸ்ல. ஆமா. சோ ரேவந்த் ப்ரோ, உங்க 11 எப்படி இருக்கும்? லைக் என்னோட 11 வந்து ஜாஷ் இங்கிலீஷ், பிரப்சிம்ரன் சிங் ஓப்பனிங். ஸோ 1 down ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், கிளென் மேக்ஸ்வெல், சஷாங்க் சிங், நேஹல் வதேரா, ஹர்ஷதீப் சிங், யுஸ்வேந்தர் சஹல், வைசாக் விஜயகுமார். ஆமா ஆமா, இன்னொரு ஸ்லாட் இருக்கு. அது ஃபாரின் ஸ்லாட். ஆக்சுவலா ஃபாரின் ஸ்லாட் நீங்க அப்போ நீங்க மேபி யார சொல்லிருக்கீங்க? ஸ்டாயினிஸ், மேக்ஸ்வெல், ஜாஷ் இங்கிலீஷ் ஸ்டாயினிஸ், மேக்ஸ்வெல் சொல்லிருக்கீங்க. அப்ப லாக்கி ஃபெர்கியூசனுக்கு போங்க, லாக்கி ஃபெர்கியூசனுக்கு போயிருங்க. ஏன்னா பேட்டிங் வரும்ல, உங்களுக்கு பேட்டிங் ஒரு ஆப்ஷன் கிடைக்கும்ல. ஓகே ஃபைன். நான் வந்து லாக்கி ஃபெர்கியூசன் தான் போவேன். ஏன்னா அவர் வந்து திடீர்னு யான்சன் போலாம்ல, மார்க்கோ யான்சன் வந்து மார்க்கோ யான்சனும் சரி, லாக்கி ஃபெர்கியூசன் யார் போட்டாலுமே 4 ஓவர் 45 கன்ஃபார்ம். சோ அப்படி இருக்கும்போது இல்ல ப்ரோ, நீங்க மேல போடலாம், மார்க்கோ யான்சன் மேல போடலாம். நீங்க பவர் பிளேல யூஸ் பண்ணலாம் 2 ஓவர். லாக்கி வந்துட்டு நியூ பால் போட மாட்டாரு. அவர் மோர் தென் அந்த 6th ஓவர், அந்த மிடில் ஓவர்ஸ் மட்டும் தான் போடுவாரு. அண்ட் பவர் டெத்ல வந்துட்டு ஒரு ஓவர் வேணா கொடுக்கலாம். பட் ஆனா ட்ரஸ்ட் பண்ண முடியாது அவரை. பட் மார்க்கோ யான்சன் இஸ் கேப்பபிள் ஆஃப் பவுலிங் அட் த டாப். அதான் மார்க்கோ யான்சன் நீங்க சொல்ற எந்த பவுலர்னு வச்சுக்கலாம். ஆனா எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாங்கன்னு தெரியாது. சோ மத்தபடி என்னோட டீம்ல இந்த யாஷ் தாக்கூர்லாம் இருக்க மாட்டாரு ப்ரோ. ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் அவர் போட்டு அவரை பயங்கரமா பொழந்துட்டாங்க. சோ நிறைய கேட்ச் வேற நிறைய விட்டுருக்காரு. சோ அவர் பயங்கரமா போட்டு பொழந்திருக்காங்க போது யாஷ் தாக்கூர்லாம் அவங்க எடுத்திருக்காங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் சந்தேகம் தான். ஓகே, சோ அவ்வளவு பொண்ணு ஒரு மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்திருக்காரு ரேவந்த் ப்ரோ அந்த இடத்துல. அண்ட் எஸ், என்னோட 11 நான் சொல்லிடுறேன். ஜாஷ் இங்கிலீஷ் வில் ஓபன் வித் பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர் ஆடுவார் அட் நம்பர் 3. எனக்கு வந்து நம்பர் 4ல நேஹல் வதேரா போட்டிருக்கேன். நம்பர் 5 கிளென் மேக்ஸ்வெல். நம்பர் 6 ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா நான் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் யூஸ் பண்ணுவேன். நம்பர் 7 பாத்தீங்கன்னா மார்க்கோ யான்சன், 8 ஹர்ப்ரீத் பிரார், 9 ஹர்ஷ்தீப் சிங், 10 வந்து வைஷாக் விஜயகுமார், 11 யாஷ் தாக்கூர். இம்பாக்ட் பிளேயர் வில் பி யுஸ்வேந்தர் சஹல். நீங்க இங்கிலீஷ் ஆட வைக்கிறீங்க. இங்கிலீஷ் ஆட வைக்கிறேன். இப்ப நீங்க சப்போஸ் நீங்க ஸ்டாயினிஸ் ஆடணும்னா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐ மீன் அந்த பாயிண்ட் எனக்கு கொஞ்சம் நான் கன்வின்ஸ் தான் அந்த பாயிண்ட்ல. சோ யா, தட் நோட் நம்ம பிபி கேஸ்ல இருந்து டிசிக்கு டிராவல் பண்ணலாம். ரொம்ப பேசிட்டோம். டிசி கண்டிப்பா டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி பேசலாம். அண்ட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐ திங்க் ரொம்ப டாப் ஆர்டர் டிபெண்டன்ட் ஒரு டீம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரிஷப் பந்த் போனது வந்து பெரிய அளவுல அவங்களை அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்றத வந்து நம்ம சொல்லிதான் ஆகணும்னு தோணுது. ஏன்னா இப்ப அந்த மிடில் ஆர்டரே பாத்தீங்கன்னா ஒரு வாய்டு கிரியேட் ஆன மாதிரி இருக்கு.
ஏன்னா எப்பவுமே பாருங்க மிடில் ஆர்டர் ஒரு சாலிட் இந்தியன் பேட்டர் நமக்கு தேவை. எனி டீம் எடுத்துக்கோங்க, ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு இப்ப நம்ம பேச பஞ்சாப் கிங்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா அவங்க சாலிட் இந்தியன் பேட்டர், ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு பேட்டர் இருக்காரு, ஒரு சஷாந்த் சிங் மாதிரி ஒரு பேட்டர் இருக்காரு. பட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் இது கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு தான் தோணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பேட்டர் நான் அந்த வகையில சொல்றேன். சோ அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா தே ஹவ் கான் வித் லைக்ஸ் ஆஃப் ஆர்டிஎம் போடுறாங்க ஜேக் ஃப்ரேசர் மெக்டர்க்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபாஃப் டுப்ளசி எடுத்திருக்காங்க, பேஸ் பிரைஸ் எடுத்திருக்காங்க, அது ஒரு ரொம்ப நல்ல பிக்னு நான் சொல்லுவேன். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா they have gone with multiple picks. So starting with பிரபு ப்ரோ, என்ன நினைக்கிறீங்க டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி? இல்ல ஆக்சுவலா பஞ்சாபுக்கு நேர் ஆப்போசிட் இவங்களுக்கு பவுலிங் செம ஸ்ட்ராங். இவங்க ஃபுல்லா அவங்க ட்ரஸ்ட் பண்ண போறது இந்த சீசன் ஃபுல்லா அவங்க பவுலிங் தான். என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா அட் டாப் போடுறதுக்கு மட்டும் ஒரு பவுலர் மட்டும் எடுக்கல, அது ஒண்ணு மட்டும் தான் பிரச்சனை. அண்ட் எஸ் தே ஆர், என்ன சொல்றது, அந்த மிடில் ஆர்டர் வந்துட்டு ஒரு மாதிரி கொஸ்டினபிளா தான் இருக்கு. ஃபர்தரா போகும்போது டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா. சோ ரேவந்த் ப்ரோ என்ன நினைக்கிறீங்க இந்த டீம் பத்தி? இல்ல ப்ரோ, லைக் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவங்க நல்ல ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுல ஒரு 90% ஆப்ஷன்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே 100% நடக்காது. ஆனா இவங்க கேஸ்ல வந்து ஒரு 90% மேல அவங்க அந்த ஒரு சக்சஸ் ரேட் இருக்கு. ஏன்னா ஒரு பிளேயர் எடுக்கும் போதுமே அவங்களோட பேஸ் இருந்த ஹாப்பினஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து நல்ல ஒரு ஆப்ஷன் தான். லைக் எனக்கு தெரிஞ்சு பெருசா மைனஸ்னு ஒன்றும் இல்லை. லைக் ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாவே. சோ அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க பேட்டிங் பத்தி பேசிடலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பிரபு ப்ரோ சொன்ன மாதிரி அதுதான் நான் ஒரு வீக்னஸா இந்த இடத்துல பாக்குறேன். கொஞ்சம் கொஞ்சம் தின்னா இருக்கு பேட்டிங் அப்படின்னு தான் எனக்கு தோணுது, டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா உங்களுக்கு ஓபன் பண்ண போறாரு கேஎல் ராகுல், கன்ஃபார்ம்டா ஓபன் பண்ண போறாரு அலாங் வித் ஜேக் ஃப்ரேசர் மெக்டர்க்கு. ஃபாஃப் டுப்ளசி அட் நம்பர் 3 நான், ஏன்னா எனக்கு ஒன் ஆஃப் ஃபாஃப் ஆர் ப்ரோ அந்த மாதிரி கூட நீங்க டிபெண்டிங் ஆன் தி கண்டிஷன்ஸ் நீங்க யோசிக்கலாம். இல்ல நீங்க வந்து நான் சொல்லுங்க ப்ரோ. ஒரே ஒரு கொஸ்டின், 6 crores எடுத்திருக்கீங்க ஹாரி ப்ரூக்க, பெஞ்ச் பண்ணுவீங்களா? ஒரே கொஸ்டின், அவள்தான். இல்ல நான் அதாவது இந்த இடத்துல பிரைஸ் டேக் பாக்குறத விட நான் எப்படி யோசிப்பேன்னா, ஹாரி ப்ரூக்கை பொறுத்த வரைக்கும் நான் பெஞ்ச் பண்ணோட நீங்க கேட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்க டெல்லியில ஆட போற கேம்ஸ்ல ஐ வில் பிளே ஹாரி ப்ரூக். பட் நீங்க அவே கேம்ஸ்ல ஃபாஃப் ஆடுறது ஒரு சேஃபர் ஆப்ஷன் எனக்கு தோணுது. மேபி சின்னசுவாமி, மும்பை அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி ஸ்லோயர் விக்கெட்ஸ்ல ஐ வில் ப்ரிஃபர் ஃபாஃப். பட் என்னோட ஸ்டார்டர் வந்துட்டு ஆப்வியஸா வந்துட்டு இவர் தான் இருக்க போறாரு, ஹாரி ப்ரூக் தான் இருக்க போறாரு. வான்கடே, சாரி, சென்னையில ஏக்னா ஸ்டேடியம்ல, அண்ட் வேற எங்க, மேபி ஒரு முல்லன்பூர்ல, அண்ட் அட் சம் எக்ஸ்டென்ட் இன்கேஸ் லைக் என்ன சொல்றது, சில சமயம் நம்ம பார்த்திருக்கோம் இவங்க கொல்கத்தா கூட வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி சில சமயம் லோ ஸ்கோரிங்கா இருந்திருக்கு. ஸோ மேபி அந்த மாதிரி ஒரு ட்ராக்கா இருந்தா நான் அங்க ஃபேஃப் ஆட வைப்பேன். பட் எனக்கு அந்த 3 பிளேசஸ் மட்டும் தான், முல்லன்பூர், ஏக்னா அண்ட் எம்ஏசி சிதம்பரம், சேப்பாக். ஸோ இந்த 3 பிட்ச்ல மட்டும்தான் எனக்கு ஃபேஃப் ஆட வைக்க போறாங்கன்னு தோணுது. அண்ட் மோரோவர் எனக்கு தெரிஞ்சு ஃபேஃப் ஒரு பேக்கப்பா தான் எடுத்திருக்காங்க, என்ன சொல்றது, ஆஸ் அ கைடன்ஸ் ஃபார் கேஎல் ராகுல். மேபி பின்னால இருந்து லைக் இது பண்றது நம்ம பாத்துருக்கோம். சிஎஸ்கேலயே வந்துட்டு 2018ல வந்துட்டு இனிஷியலா எடுக்கல, லைக் போக போக தான் வந்துட்டு சாம் பில்லிங்ஸை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்தாங்க டூப்ளசிஸ. ஸோ அப்படிதான் பண்ணுவாங்கன்னு தோணுது எனக்கு வந்துட்டு. லைக் ஐ டோன்ட் see him playing in the first 11 at the start. கண்டிப்பா. ஐ மீன் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர் அதுக்காக தான் சொன்னேன். பட் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா அபிஷேக் கோயல் இருக்காரு உங்களுக்கு, அதுக்கப்புறம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல். பட் எஸ் இது ஒரு மாதிரி ஒரு டீசென்டான பேட்டிங் லைன் தான், இல்லன்னே சொல்லல. பட் ஒரு பயங்கரமான பேட்டிங் லைனப்பா, ஒரு டெல்லிக்கான பேட்டிங் லைனப்பா, நீங்க வந்து ஒரு அருண்ஜேட்லி ஸ்டேடியம்ல ஆடக்கூடிய ஒரு பேட்டிங் லைனப்பா, அதுக்கான பெஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சின்ன சந்தேகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். சோ பட் அதான் அதர்வைஸ் அதுதான் என்னோட ஒப்பீனியன். சோ ரேவந்த் ப்ரோ என்ன நினைக்கிறீங்க இந்த பேட்டிங் என்ன பத்தி? இல்ல ப்ரோ, நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிரேக் ஃப்ரேசர் மெக்கர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுவாரு. சோ வேற வந்து உங்களுக்கு வந்து ஒரு நீங்க கேஎல் ராகுல்ட்ட என்ன எதிர்பார்க்கலாம்னா ஒரு 50 ஆஃப் 38, ஒரு 44 ஆஃப் 27, இல்ல ஒரு 28 ஆஃப் 20 அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் நீங்க அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஆனா ஃப்ரேசர் மேக்கருக்கு வந்து உங்களுக்கு பயங்கர அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணுவாரு. நம்ம லாஸ்ட் சீசனே நம்ம பார்த்தோம், மும்பை இந்தியன்ஸே போட்டு புலம்பிட்டாரு அவரு. சோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஓப்பனிங் நல்ல எக்ஸ்பிரசிவா இருக்கு. லைக் ஃப்ரேசர் மேக்கர், கேஎல் ராகுல் நல்ல ஓப்பனிங். சோ எனக்கு தெரிஞ்சு ஃபேஃப் எப்படி இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வருவாங்களா இல்ல எப்படின்னு எனக்கு தெரியல.
இம்பாக்ட் பிளேயர் தான் ஆமா கொண்டு வருவாங்க. பிளஸ் இம்பாக்ட் பிளேயர் இல்ல கொண்டு வந்தாலுமே இந்த ஃபாரின் காம்பினேஷன் வந்து ம், மேட்ச் ஆகணும். 4 ஃபாரினர்ஸ் தான் விளையாடணும். அது ஒண்ணு இருக்கு. ஆமா லைக் ஆனா ஃபேஃப் என்னைக்குமே டீம்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல அட்வான்டேஜ் தான். ஏன்னா வித் கேட்ச் வந்து இந்த வயசுலயும் இப்ப T10 லீக்லாம் பயங்கரமா புடிச்சிட்டு இருக்காரு. சோ ஆமா கேட்ச்லாம் சூப்பர் கேட்ச் கேட்சிங் எடுத்து அவர் வந்து சிஎஸ்கேக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பவுண்டரி லைன்ல இருந்து நிறைய கேட்ச் பிடிச்சிருக்காரு. லைக் லாங் ஆன் லாங் ஆஃப் இந்த மாதிரி நல்ல கேட்சிங் டஃப் கேட்சிங் பொசிஷன்ஸ் தான் நிற்பாரு. ஸோ அவர் கேட்ச் விட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஸோ ஒன் ஆஃப் தி சேஃப் ஹேண்ட்ஸ் இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஃபேஃப் என்னைக்குமே ஃபீல்ட்ல இருக்கிறது ஒரு நல்லதுதான். லைக் ஹாரி ப்ரூக்கை வந்து ஆன் அண்ட் ஆஃப் நீங்க 2 மேட்ச் விளையாடலன்னா டக்குன்னு என்னைக்கு யாரா இருந்தாலும் உட்காராதான் வைப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபேஃப் கொஞ்சம் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களோ. ஏன்னா ஹாரி ப்ரூக்கு வந்து நிறைய லாங் ரன் இருக்கு. இந்த சீசன் எல்லாமே கூட வந்து அடுத்த சீசன்ல ரீட்டன் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஃபேஃபுக்கு வந்து டுவர்ட்ஸ் எண்டுன்ற மாதிரி இருக்கிறதுனால நிறைய எவ்வளவு வாங்க அவர்கிட்ட இருந்து ஒர்க் வாங்க முடியும் வாங்குவாங்கன்னு எனக்கு தோணுது. மற்றபடி வந்து நல்ல ஒரு குட் சைட் ப்ரோ இது. ஏன்னா உங்களுக்கு ட்ரிஸ்டன் சப்ஸ் மிடில் ஆர்டர் நல்லா பண்ணுவாரு. அச்சுதோஷ் சர்மாவும் நல்லா பண்ணி ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிருக்காருங்கும் போது சமீர் ரிஸ்வி வேற இருக்காருங்கும் போது மிடில் ஆர்டர் ஓரளவு செட் ஆயிடுச்சு. ஸோ அபிஷேக் பொருளும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுப்பாரு. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்ல குறைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ரொம்ப டெட்லியா பார்க்க வேணா வந்து ஒரு மாதிரி ஸ்குவாட் இருக்கலாமே தவிர பயங்கரமா ஸ்குவாட் எடுக்காம அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா போயிருக்காங்க. மும்பை மாதிரி ஒரு பயங்கரமான பேட்டிங் அப்படி இல்லைன்னா கூட வந்து ஒரு நல்ல குட் நேம்ஸ்ல போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஸ்குவாட் தான் எடுத்திருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த பவுலிங் லைனப்ல வந்து வெரைட்டி இல்லையோன்னு எனக்கு என்ன தோணுது. எல்லாமே ஸ்பின்னர்ஸும் லெஃப்ட் ஹேம் ஸ்பின்னர்ஸ் தான். ஃபாஸ்ட் பவுலர்ஸும் மேக்ஸிமம் எல்லாமே லெஃப்ட் ஹேம் தான் வச்சிருக்காங்க. முகேஷ் குமார் தான் ரைட் ஹேண்ட் பவுலர். ஏன்னா அது எந்த அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜா இருக்கும் எனக்கு தெரியல. ஆனா எப்படி லெஃப்ட் ஹேண்ட் சூப்பர் டீம்ஸ் சொல்ற மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸா போயிருக்காங்க. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். கண்டிப்பா ப்ரோ. பட் ஆனா அதான் அது ஒரு கண்டிப்பா ஒரு சர்ப்ரைஸான விஷயம் நீங்க சொன்னது. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பவுலிங்ல இந்த டீம் அடிச்சவே முடியாது அப்படின்னு தோணுது. ஏன்னா உங்களுக்கு ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஃபாஸ்ட் பவுலிங் மிச்சல் ஸ்டார்க்கு, டி நட்ராஜன், ஒரு பக்கம் மோஹித் சர்மா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெத் ஓவர்ஸ்ல வேரியேஷன் கொடுக்கறதுக்கு முகேஷ் குமார் ஆர்டிஎம் பண்ணிருக்காங்க. சோ அப்படின்றப்ப ஒரு ஒரு ரொம்ப நல்ல பவுலிங் செட்டப் இவங்க. சோ ஐ டெஃபினெட்லி திங்க் பவுலிங்ல நம்ம பெரிய அளவுல குறை சொல்ல முடியாது இல்ல ப்ரோ. ஆமா, ஆக்சுவலா பவுலிங்ல என்ன பிரச்சனைனா இவங்க வந்துட்டு பவுலிங்லன்னு இல்ல மொத்த 11மே எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் மோர் ஓவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 5 லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு லைக் ஆக்ஷன் டைனமிக்ஸ் எப்படி இருக்கும்னா இந்த பிளேயருக்கு இந்த பிளேயர் ரீப்ளேஸ் லைக் இன்கேஸ் இன்ஜுரினா ஒரு குல்தீப் யாதவுக்கு இப்ப இன்ஜுரி ஆச்சுன்னா யார் எடுப்பீங்க? அதான் பிரச்சனை. குல்தீப் இஸ் மோர் ஆர் லெஸ் ஒரு இன்ஜுரி ப்ரோன். அண்ட் இன்னொன்னு மிச்சல் ஸ்டார்க்கு நீங்க எடுக்கலன்னா ஸ்ட்ரைட்டாவே துஷ்மந்தா சமீரா கிட்ட போகணும். நான் என்ன சொல்றேன், துஷ்மந்தா சமீராக்கு பதிலா நவீன் உல்லக் எடுத்துருக்கலாம். நீங்க நவீன் உல்லக் வாஸ் அன்சோல்ட். நான் என்ன சொல்றேன், உங்களோட பேக்கப் பிளேயரா நீங்க இப்ப நவீன் உல்லக் எடுத்திருந்தீங்கன்னா எப்படி? இப்ப ஹாரி ப்ரூக்கு உங்களுக்கு ஒரு டானோவன் ஃபெரேரா மாதிரி ஒரு ஹிட்டர் இருக்காரு. இன்கேஸ் ஹாரி ப்ரூக் வந்துட்டு ஏதாவது ஆட முடியல அப்படின்னா டானோவன் ஃபெரேரா இருக்காரு. மிச்சல் ஸ்டார்க்கு நீங்க சமீராட்ட போனீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கே அடி வாங்குவாருன்னு பேசிட்டு இருக்கோம். சமீராலாம் வந்துட்டு அந்த அருண்ஜேட்லி ஸ்டேடியத்துல வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. அது ஒண்ணுதான் பிரச்சனை. நான் ஆக்சுவலா மோஹித் சர்மாவை ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். நான் ஸ்ட்ரெயிட்டாவே தர்ஷன் நால்கண்டேவை தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். தர்ஷன் நால்கண்டே he has the ability to start the new ball and அந்த மிடில்லயும் நல்லா போடுவாரு. ஸோ அதனால நான் மேபி தர்ஷன் நால்கண்டேவை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் மோர் தென் மோஹித் சர்மா. பட் அவங்க மோஹித் சர்மாக்கு தான் போவாங்கன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். ஆமா கண்டிப்பாவே. ஏன்னா இந்த போலிங் லைனப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐ திங்க் நம்ம ரொம்பவும் வந்து மிச்சல் ஸ்டார்க் மாதிரி ஒரு போலருக்கு பேக்கப்புக்கு வந்து நம்ம ரொம்பவும் என்ன சொல்றது ஒரு மாதிரி வி கேனாட் பி டூ கிரிட்டிக்கல். ஏன்னா அந்த குவாலிட்டிக்கு உங்களுக்கு வேற போலர் கிடைப்பாங்களான்னு கேட்ட சந்தேகம் தான். இப்ப நீங்க குல்தீப் யாதவ் எஸ் நீங்க சொன்ன பாயிண்ட் அக்ரீடு. ஒரு லெக் ஸ்பின்னர் நீங்க லைக் டு லைக் லெக் ஸ்பின்னர் நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் போவீங்களா அப்படின்னு கேட்டீங்க. பட் ஆனா அவரோட குவாலிட்டிக்கு நீங்க ஒரு பேக்கப் தேடுறது அப்படின்றது ஐ திங்க் இஸ் சம்திங் தட் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். பாத்தீங்கன்னா சோ அந்த விதத்துல பாக்குறப்ப ரொம்ப கிரிட்டிக்கலாவும் இருக்க முடியாது தோணுது. நான் என்ன சொல்றேன், இப்ப குல்தீப் யாதவ் ஆடலனா இன்னொரு ஸ்பின்னரா யார ஆடுவீங்க? அதுதான் ஒரே கேள்வி. அங்க இருக்கிறது ஃபுல்லா அன்கேப்டு பிளேயர்ஸ். சோ நான் என்ன சொல்றேன், குல்தீப் ஆடலனா ஒரு ராகுல் சகர்
ஏன்னா இந்தியால வந்துட்டு இப்ப சைனாமேன் யாரும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு குல்தீப் யாதவ் விட்டா நீங்க திரும்ப சிவில் கௌஷிக்கு தான் போகணும். சிவில் கௌஷிக் எல்லாம் மார்க்கெட்ல இருக்காரான்னு கூட தெரியல. சோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்பின்னர் நீங்க எடுத்து வச்சிருக்கலாம். ஏன்னா சி அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு லெக் ஸ்பின்னரோ ஒரு ஆஃப் ஸ்பின்னரோ வில் வின் யூ மேட்சஸ். அட்லீஸ்ட் ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பெல்லாவது போடுவாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு என்ன சொல்றது, மேபி ஒரு வாஷிங்டன் சுந்தருக்கு போயிருக்கலாம். வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு நான் என்ன நினைச்சேன்னா, அவங்க அஸ்வின் எடுத்திருந்தாங்க. ஸோ அஸ்வின் பிளேஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வாஷிங்டன் சுந்தர் எடுத்திருக்கலாம். இல்ல அட்லீஸ்ட் குருணால் பாண்டியாவுக்கு போயிருக்கலாம். மொரோவர் குருணால் பாண்டியா அங்க ஃபிட்டின் ஆக மாட்டாரு. பட் என்ன சொல்றேன், உங்களுக்கு அந்த ஒரு இது கொடுக்குறாருல, வெர்ஸ்டாலிட்டி. ஒரு குல்தீப் இல்லைன்னா அவர் ஆட வைக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஸ்டிண்டா ஒரு நல்ல ஒரு ஜெகதீஷ் ஆனா சுஜித்துக்கு போயிருக்கலாம். ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்க ஸ்ரேயாஸ் கோபால் கூட எடுத்திருக்கலாம். எக்ஸாக்ட்லி. சேஸ் கோபால் பேஸ் பிரைஸ்ல திருடிட்டு போனாங்க ஒரு டீம். நீங்க சேஸ் கோபால் எடுத்திருந்திருக்கலாம். அது ஒண்ணுதான் வந்துட்டு இங்க பிரச்சனையா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இப்போ நான் ஆப்வியஸா சொல்றேன், மிச்சல் ஸ்டார்க்குலாம் எங்கேயுமே நீங்க வந்துட்டு இதையே தேட முடியாது. மிச்சல் ஸ்டார்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் வந்துட்டு இனிமே யாராவது பிறந்து இதுவாகி வரணும் ஆஸ்திரேலியால இதுல இருந்து. சோ அதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இல்லை. நான் என்ன சொல்றேன், ஒரு வில்லியம் ஓர்ருக்கேன்னு ஒருத்தர் வந்தாரு இந்த நியூசிலாந்து டூர்ல, சூப்பரா போட்டாரு. பட் வித் ரெட் பால் தான். அட் எண்ட் ஆஃப் தி டே நீங்க வந்து துஷ்மந்தா சமீராவுக்கு நத்திங் அகேன்ஸ்ட் ஹிம். பட் அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாரு. அவர் என்ன சொல்றாரு, ஜோஷ்வா லிட்டில். நான் என்ன சொல்றேன், இன்னும் சொன்னா ஆடம் மில்னே ஆக்சுவலா வந்தாரு. ஆடம் மில்னே அன்சோல்டு. நான் ஆடம் மில்னேக்கு போவேன். அவர்கிட்ட அந்த பேஸ் இருக்கும். மிச்சல் ஸ்டார்க் நீங்க எடுத்ததே அந்த பேஸ் அண்ட் மூவ்மெண்ட்டுக்கு தான். ஆடம் மில்னேட் அந்த பேஸ் இருக்கும். இல்லைன்னா நான் ஒரு நவீன் உள்ளக்கு போவேன். இல்ல ஒரு ஜேசன் பேரண்டாஃப் கிட்ட போவேன். ஜேசன் பேரண்டாஃப் அந்த மூவ்மெண்ட் இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி அண்டர்ரேட்டட். ஜோஷ்வா லிட்டில் வாஸ் a perfect ஆப்ஷன். ஜோஷ்வா லிட்டில் வந்துட்டு அப்படியே லைக் மோர் தென் லைக் டு லைக் சொல்ல மாட்டேன். பட் அவர்கிட்ட ஸ்விங் இருக்கும், பேஸ் இருக்காது அந்த அளவுக்கு. he can't generate that much of pace லைக் ஸ்டார்க் இது பண்றது. மேபி அப்படி பேருந்திருக்கலாமோ துஷ்மந்தா சமீராக்கு பதிலா. அது ஒண்ணுதான் வந்துட்டு எனக்கு இதுவா இருக்கு. முஸ்தபிசுர் ரஹ்மான் கூட போயிருக்கலாம். பட் யா ஆமா, ஐ மீன் இட் இஸ் வாட் இட் இஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலிங்ல பெரிய அளவில் எனக்கு கன்சர்ன்ஸ் ஆனஸ்டாவே தெரியல. ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் த பேசஸ் கவர்டு. பேக்கப்ன்ற ஒரு ஆப்ஷன் நம்ம பேசுறோம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா நம்ம டெல்லி கேபிட்டல்ஸா இருக்கட்டும், மும்பை இந்தியன்ஸா இருக்கட்டும், ராஜஸ்தான் ராயல்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி மல்டிபிள் டீம்ஸ்ல பேக்கப் இருக்கா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கேள்விக்குறி தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படின்றப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெவனை மட்டும் அனலைஸ் பண்ணோம்னா obviously backups are important, நான் இல்லைன்னே சொல்லல. பட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் 11 is a very very formidable 11 for Delhi Capitals. கொஞ்சம் பேட்டிங்ல அவங்க வந்து இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் மேபி பேட்டிங்ல if they can strengthen it a little bit or rather அவங்க இன்னுமே ஒரு அவங்க கேம் பிளான பெட்டரா அப்ரோச் பண்ணாங்க ஒரு அவங்க ஹோம் ஸ்டேடியம், தட் இஸ் அருண் ஜேட்லி ஸ்டேடியம்க்கு, அப்படின்னா இட் வில் கோ குட் அப்படின்னு தான் தோணுது. ஸோ ரேவந்த் ப்ரோ, நீங்க என்ன இந்த 11 உங்களோட 11 என்ன இந்த டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும்? ப்ரோ டெல்லி கேபிட்டல்ஸோட 11s பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ஃபேசர் மெக்ரத் அண்ட் கேஎல் ராகுல். 1 டவுன்ல அபிஷேக் பொரல். ஸோ 2 டவுன்ல ஃபாஃப் டு பிளெஸி ஆர் ஹாரி ப்ரூக். ஸோ அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர் சர்மா அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். ஸோ அதுக்கப்புறமே அக்ஷர் பட்டேல், டி நடராஜன், மிச்சல் ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ். இனி எவ்வளவு பேர் ஆயிருக்கு? இன்னும் 2 பேர் சொல்லணும். 10 பேர் ஆயிருக்கு. ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஆமா, இன்னும் ஃபாஸ்ட் பவுலர் முகேஷ் குமார். அதுக்கப்புறம் மோஹித். இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் சொல்லணுமா? ஆமா, மோஹித் சர்மா. இன்னொரு பவுலர் மோஹித் சர்மா. மோஹித் சர்மா ப்ரோ, கேக்குதா? யார் ப்ரோ? மோஹித் சர்மா. மோஹித் சர்மாலாம் போன வருஷம் ரொம்ப அடி வாங்கிட்டாரு. சோ வேற யார் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் யார் எடுத்திருக்காங்க அவங்க? தர்ஷன் நால்கண்டே. நல்கண்டே லாஸ்ட் சீசன் வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு விளையாண்டாரு நினைக்கிறேன் அவரு. போயிட்டு இம்பாக்ட் தப்பாங்கன்னா நீங்க மோஹித் சர்மா கொண்டு வரலாம். ஆமா, அப்படிதான் ட்ரை பண்ணணும். ஓகே, நானுமே வந்துட்டு லைக் பிரெட்டி சாலிட் தட் அந்த 11 தான். கேஎல் ராகுல், ஃபேசர் மெக்கர், அபிஷேக் போரல்,
ஹாரி ப்ரூக் நான் அதுக்கப்புறமே அக்சர் பட்டேல கொண்டு வந்துருவேன். ஏன்னா அக்சர் பட்டேல வந்துட்டு நீங்க கீழே இறக்கி பிரச்சனையே ஆமா. வேஸ்ட், பிரயோஜனமே இருக்காது. வேஸ்ட் ஸோ அவர் எக்ஸாக்ட்லி. ஏதாவது இது கொடுக்கணும்னா அந்த நம்பர் 5 ஸ்லாட்ல அவர் இறக்கணும். ஆர் நம்பர் 4 வந்துட்டு அக்சர் பட்டேல் வந்துட்டு நம்பர் 5 வந்துட்டு ஹாரி ப்ரூக் வரணும். எய்தர் ஆஃப் ஹாரி ப்ரூக் ஆர் ஃபாஃப் டு பிளேசிஸ். கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் அண்ட் அஸ்டோ சர்மா வில் கிவ் யூ த ஃபயர் பவர். கண்டிப்பா வந்துட்டு கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் லாஸ்ட் இயரே பார்த்தோம் என்ன பண்ணாருன்னா, அஸ்டோ சர்மாக்கு வந்துட்டு குட்டி கிரவுண்ட்னா அவருக்கு இன்னும் வந்துட்டு சூப்பரா பண்ணுவாரு. அண்ட் தென் கண்டிப்பா. மிச்சல் ஸ்டார்க், முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், டி நட்ராஜன். நானும் ஸ்ட்ரைட்டாவே தர்ஷன் நால்கண்டேக்கு தான் போவேன். தர்ஷன் நால்கண்டே அவர்கிட்ட எபிலிட்டி இருக்கு, டெல்லி ட்ரஸ்ட் பண்ணி ஆட வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். மோரோவர் ஹேமங் படானி இருக்காருனால யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுப்பாருன்னு தோணுது. பட் யா லெட்ஸ் சி. கண்டிப்பா. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரிய அளவு சேஞ்சஸ் இல்ல. வெரி வெரி சிமிலர் தான். கேஎல் ராகுல், ஜேக் ஃப்ரேசர் மெகக், நம்பர் 3ல அபிஷேக் போரல், நம்பர் 4 ஒன் ஆஃப் ஃபார் ஃபார் ப்ரூக் அக்கார்டிங் டு த கண்டிஷன்ஸ். எனக்கு வந்து அக்சர் பட்டேல் அட் நம்பர் 5, ட்ரிஸ்டன் சாப்ஸ் நம்பர் 6, 7 அசுதோஷ் சர்மா. ஸோ ஃபினிஷிங் நல்லா செட் ஆயிடும். 8ல வந்து குல்தீப், முகேஷ் குமார், ஸ்டார்க், நட்ராஜன், இம்பாக்ட் பிளேயர் மோஹித் சர்மா. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஐ மீன் நம்ம 3 பேருமே ஐ திங்க் 11 லுக்ஸ் வெரி வெரி சிமிலர் தான். இதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பெரிய ஐ மீன் இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் டு கிராக் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் அதான் இவங்க போலிங் செட் ஆயிடுச்சு. பேட்டிங் கொஞ்சம் இவங்க அந்த அந்த கிரவுண்டோட டைனமிக்ஸ், அவங்களோட டீம் அப்ரோச் அதை பேஸ் பண்ணி ஆடினாங்கன்னா, ஆன் தட் டே அவங்க விக்கெட் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ஆடினாங்கன்னா டெஃபினட்டா வந்து ஒரு ஒரு பிளே ஆஃப் கேண்டிடேட்டா அப்படின்னு கேட்டா என்னால 100% சொல்ல முடியல. பட் தே வில் டெஃபினெட்லி ஃபைட் ஃபார் தட் ஸ்பாட் அப்படின்னு தான் தோணுது. எனக்குமே அதான், தே வில் ஃபைட் ஃபார் த 4th ஸ்பாட் ஃபார் ஷியோர். அந்த 4th ஸ்பாட்டுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா இவங்களோட பேட்டிங் லைனப் எப்படி இருந்திருக்குன்னா, நம்ம கேஎல் ராகுல வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ரீசன் அவரை சுத்தி ஆடின பிளேயர்ஸ் வந்துட்டு அந்த ஃபயர் பவரான பிளேயர்ஸா ஆடினது கிடையாது. இப்போ ஒரு ஃபேசர் மெக்கர், அபிஷேக் போரல், ஹாரி ப்ரூக், இந்த 3 பேர் வந்துட்டு ஹிட்டர்ஸ். மோரார்லெஸ் அவங்க வந்துட்டு என்ன சொல்றது, ஃப்ரம் த பால் ஒன் அடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயர் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடலாம். 10 பால் 12, 20 பால் 30ன்னு ஆடிட்டு அடுத்த ஒரு 10 பால்ல வந்துட்டு காம்பன்சேட் பண்ணலாம். அந்த அந்த கெப்பாசிட்டி கேஎல் ராகுலுக்கு இருக்கு. அந்த ப்ரெஷர் இருக்காது. இப்போ இப்போ எல்எஸ்ஜில வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த ப்ரெஷர் இருந்துச்சு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஏதோ சொல்லுவாங்க. இல்ல இல்ல அதான் நீங்க அந்த மாதிரி யோசிக்கலாம். அந்த மாதிரி யோசிக்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன், கேஎல் ராகுல் பழைய 2018 2019 கேஎல் ராகுலா திரும்ப ஆடலாம்ல. ஒரு ஒரு 20 பால் 40, 20 பால் 25 பால் ஆப்வியஸ்லி 50 அந்த மாதிரி கேஎல் ராகுலா வந்தாருன்னா பயங்கர பெனிஃபிட். அந்த மாதிரி வந்துட்டாருன்னா 260 போகும் கண்டிப்பா. ஏன்னா இந்த பேட்டிங் லைனப் வந்துட்டு பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் வரைக்கும் இருக்கு. இன்னொன்னு நான் சொல்றேன், அசுதோஷ் சர்மாவோ இல்ல அபிஷேக் போரலோ இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க ஃபெயில் ஆறாங்க, டீம்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னா சமீர் ரிஸ்வி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சமீர் ரிஸ்வியும் ஒரு டெட்லி செம ஹிட்டர். ஸோ வேற நான் ஸ்ட்ரைட்டாவே சமீர் ரிஸ்வியை கொண்டு வந்து போட்டுருவேன். அதான் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கேஎல் ராகுலுக்கு 2 ஆப்ஷனுமே இப்ப வந்துட்டு ஓப்பனா இருக்கு. அவருக்கு வேணும்னா நின்று டைம் எடுத்து ஆடிட்டு செகண்ட் கியர் ஆக்சலரேட் பண்ணலாம், பொறுமையா செகண்ட் கியர்ல ஆடிட்டு. இல்ல எல்லார் போலயும் நானும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிறேன்னாலும் அடிக்கலாம். அது வந்துட்டு மேனேஜ்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பா அவருக்கான ஃப்ரீடம் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயரை வந்துட்டு ஸ்டீல் பண்ணிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நீ ஆடுப்பா, பிரச்சனை இல்லை, பொறுமையா ஆடு அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லுவாங்கன்னு நம்புறேன். அப்படி சொன்னாங்கன்னா கேஎல் ராகுலுக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் டீமா இருக்கும் டிசி. பிளே ஆஃப்ஸ் கண்டிப்பா வருவாங்க. பிளே ஆஃப்ஸ் அந்த 4th ஸ்பாட்டுக்கு கண்டிப்பா ஒரு கண்டெண்டரா இருப்பாங்க. மோரார்லெஸ் டீம் அப்படிதான் இருக்கு. இது எல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் மிச்சல் ஸ்டார்க்ஸ் அந்த லீக் பெர்ஃபார்மன்ஸ். அவர் லீக்ல வந்துட்டு ப்ராப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா ஒரு கிளட்ச் சுச்சுவேஷன்ஸ்ல மிச்சல் ஸ்டார்க் அடிச்சுக்க ஆளே கிடையாது. கண்டிப்பா 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 கேகேஆருக்குமே அதான் பண்ணார் லாஸ்ட் இயர். அது அதுல எந்த சந்தேகமே இல்ல. டி நட்ராஜன் எப்படி பண்ண போறாரு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா போஸ்ட் ஒரு இன்ஜுரி வராரு. சோ அப்படின்றப்ப அவரோட யார்கர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெட் போலிங் முகேஷ் குமார் ஒரு பக்கம், நட்ராஜன் ஒரு பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். அந்த பேர் வந்து உங்களுக்கு டெல்லி மாதிரி ஒரு ஒரு டிஃபிகல்ட் கண்டிஷன் ஃபார் போலர்ஸ் அப்படின்றப்ப அங்க கிளிக் ஆயிடுச்சுன்னா பயங்கரமா போகும் as far as DC are concerned. So ரேவந்த் ப்ரோ, உங்களுக்கு வேற டு கன்க்ளூட் உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா as far as this team? இல்ல ப்ரோ, லைக் நீங்க சொன்ன அது 2 பாயிண்ட்ஸ் தான். லைக் பஞ்சாப்ல இருக்கும்போது மயன்க் அகர்வாலோட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாரு கேஎல் ராகுல். அவரோட ரொம்ப ஆமா க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அந்த சீசன் வந்து பயங்கரமா போச்சு. ஆஸ் ஓப்பனிங் பேரா வந்து பிட்வீன் மயன்க் அகர்வால் அண்ட் கேஎல் ராகுல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆமா சீசன் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனா அது எப்படி விளையாடுறாருன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு மேபி T20 ஃபார்மேட்ல ஒரு நல்லா பண்ணி 2 வருஷம், ஒரு 2 சீசன் ஆகுது. அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
கண்டிப்பாக hope for the best for KL Rahul and for the Delhi Capitals. So bro, before we conclude, உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன அதான் ப்ரோ, நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு லைக் இந்தியன் டீம்ல டெஸ்ட் டீம்ல வந்துட்டு KL ராகுலுக்கான அந்த ஒரு ஓப்பனிங் கிடைச்சதே வந்துட்டு நான் ஒரு பூஸ்டா பாக்குறேன். அதுவே வந்துட்டு அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்டா இருக்கும். மோரோவர் நம்ம மேனேஜ்மெண்ட்டுமே வந்துட்டு டிசி மேனேஜ்மெண்ட் அவங்க ஓனர்ஸ் வந்துட்டு சொன்னதே கேட்டோம். லைக் தேங்க்யூ என்ன எடுத்ததுக்கு, எனக்கான ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு டிசிக்காக நான் கப் வின் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ ஐ வாண்ட் டு சி KL ராகுல் டு பெர்ஃபார்ம் வெல். மோரோவர் லைக் டிசி வந்துட்டு ஒரு அண்டர் டாக்ஸ் தான் இப்பவுமே அட் தி கரண்ட் இந்த 11s பார்க்கும்போது. கண்டிப்பா அப்படி இருக்கும்போது KL ராகுலோட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அந்த டீமை பூஸ்ட் பண்ணாருன்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். மோரோவர் ஒரு KL ராகுல வந்துட்டு ஒரு 2016-17 SRHல இருந்ததுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். SRHல இருந்ததுல இருந்து அந்த KL ராகுல் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப எக்யூப் ஆயிட்டு இப்ப வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல கிரிக்கெட்டர். பட் எல்லாம் வந்துட்டு அவர் இந்த இதுவா இது பண்றாங்க. லைக் என்ன சொல்றது, அவர் மேல வந்துட்டு பேர்டன் வச்சிடறாங்க, ஈஸியா வச்சிடறாங்க. ஸோ அது மட்டும் தான் அவர்கிட்ட பிரச்சனை, ஒரு அன்லக்கி ஃபேக்டரா இருந்திருக்காரு. மேபி டிசிக்கு ஒரு கப் வாங்கி கொடுத்தாருன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அவருக்கான ஒரு என்ன கிரெடிட்டுங்கிறது கிடைக்கும். இது மோரோவர் ஒரு KL ராகுல் லவ்வரா நான் பேசுறேன். பட் டு பி ஆனஸ்ட் அது நடக்காது ரியாலிட்டியில ஆக்சுவலா. பட் என்ன சொல்றது, ஒரு KL ராகுல் நம்மளே யோசிச்சு பாருங்க. லைக் ஒரு 6th பொசிஷன்ல இருந்து ஒரு ஒயிட் வாஷ் ஆன சீரீஸ்ல வந்துட்டு பழைய தூக்கி KL ராகுல் மேல போட்டாங்க. இப்ப அவருக்கு தூக்கி ஓப்பனிங் ஸ்பாட் கொடுத்தாங்க. அவ்வளவு சூப்பரா ஆடுறாரு. அவரோட பழைய கேம் திரும்ப வந்துருச்சு. சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஒரு பஞ்சாப்ல கிடைச்ச ஃப்ரீடமோ ஒரு RCBல கிடைச்ச ஃப்ரீடமோ டிசி அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். நல்ல ரிசல்ட்ஸ் பார்த்தா எனக்கும் ஆஸ் அ KL ராகுல் லவ்வரா, அவரோட பேட்டிங்கோட ஃபேனா எனக்கும் வந்துட்டு திருப்தியா இருக்கும். ஸோ தோஸ் ஆர் மை ஃபினிஷிங் தாட்ஸ். ஆமா ஆமா கண்டிப்பா ப்ரோ, அக்ரீடு தான். அந்த ரிகார்ட் அக்ரி. எனக்குமே வந்து இது இது வந்து ஆன் பேப்பர் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமா தெரியுது. பட் இஃப் தே கேன் எக்ஸிக்யூட் தட் ஆன் த ஃபீல்ட் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இஃப் தே கேன் exploit and dominate the conditions of their home stadium, Arun Jaitley Stadium, if they can try to win at least ஒரு 6 to 7 கேம், 7 கேம்ல பாத்தீங்கன்னா 5 இல்ல 6 கேம் அங்க வின் பண்ணிட்டாங்கன்னா சாலிட் பிளே ஆஃப் கண்டெண்டர்ஸ். ஸோ இஃப் தே கேன் பிரிங் தட் ஆன் டு த ஃபீல்ட், ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி வெரி குட் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் ஃபார் KL ராகுல். மோஸ்ட் ப்ராப்ளி அவர் தான் கேப்டன்மே பண்ண போறாரு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஒரு மாதிரி ஒரு ஓப்பன் சீக்ரெட் மாதிரி தான் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் நமக்கு தோணுது. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க தாட்ஸையுமே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். நாங்க கண்டிப்பா இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறோம். பை கைஸ். பை ப்ரோ.